பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு மாத்திரமா சந்தேகம்? நமக்கும் நிறைய சந்தேகங்கள் உண்டு. சாங்கிய யோகம்ல சில சந்தேகங்களும் அந்த சந்தேகங்களுக்கு விளக்கங்களும் பகவான் எப்படி கொடுக்குறாருன்னு பார்ப்போம். ஏன்னா விளக்கமா பார்த்துட்டா சில சமயத்துல மனசுல பதியாது. நம்ம சந்தேகத்தை முன்னாடி வைப்போம், அந்த சந்தேகத்துக்கு எப்படி விளக்கம் பகவான் கொடுக்குறார் அப்படின்றத பார்ப்போம். சந்தேகங்கள். ஆத்மாக்கு அழிவு இல்லை, உடலுக்கு அழிவு உண்டு, இதானே? அப்போ அனித்தியமாக இருக்க உடல் அழியக்கூடியது அப்படிங்கிறதுனால அதை அழிக்கலாமா? இது ஒரு சந்தேகம். இரண்டாவது சந்தேகம், ஆத்ம ஞானம் எனக்கு வந்துருத்து, ஆத்ம ஞானம் வந்தா கூட நான் என்னுடைய கடமையை பண்ணணுமா அப்படின்றது. மூணாவது, சத்திரியர்கள்னா என்ன, போர் புரிந்து மற்றவர்களை கொல்ல வேண்டுமா, அதுதானா? நான்காவது, புண்ணியம் அப்படின்னா என்ன, பாவம்னா என்ன, யார் தீர்மானிக்கிறது? அஞ்சாவது, புண்ணியம் பாவம் ரெண்டுமே நம்முடைய இறப்புக்கு பிறகு பலன் தரக்கூடியது, கர்ம பலன்களை தரக்கூடியது அப்படின்னா அதை பத்தி நம்ம இப்பயே இருக்கு கவலைப்படணும்? இப்ப ஏற்பட்ட சந்தேகங்கள் நம்ம எல்லாருக்குமே மனசுல வருது. பகவான் என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். தேஹி நித்தியம் அகத்யோயம் தேகே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசிது மர்ஹசி. ஆத்மாவை பத்தி சொல்றார். ஆத்மா கொல்லப்படுறது இல்லை, அதை தான் நம்ம இப்ப பார்த்தோம். நம்ம சந்தேகம் என்ன, ஒரு விஷயம் ஒரு அனித்தியமானது அப்படின்னா அதை கொன்னுடலாமா? அதை அழிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? ஒரு அனித்தியமான பொருளாக இருந்தாலும் அதை அழிப்பதற்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். கேட்போமா? கேட்போம். நல்ல கேள்வி. என்ன உரிமை இருக்கு? உரிமை அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா, இதை பார்க்கணும். உரிமை அப்படின்றது இன்னொரு பக்கம் கடமை. கடமை தான், அந்த கடமைக்கு என்ன பரிசோ அதான் உரிமை. என்னுடைய டியூட்டி, டியூட்டிக்கு அப்புறம் ரைட்ஸ். ரைட்ஸ் எப்படி நம்ம கிடைக்கிறது? டியூட்டி பண்றதுனால கிடைக்கிறது. அதனால இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப டீப்பா பார்க்கணும். ஒரு அடுத்ததாக, ஆத்ம ஞானம் வந்துருத்து, ஆத்ம ஞானம் வந்தாக்கா கடமையை செய்யணுமா அப்படின்னா செய்யணும். ஆனா ஆத்ம ஞானம் வந்தவன் செய்யும் கடமைகளினுடைய விதம் வேறுபடும் அப்படின்றார் பகவான். அவன் செய்யற கடமையினுடைய விதம், ஆத்ம ஞானம் வந்தவன் ஒரு கடமையை செய்யறான்னா அந்த கடமையினுடைய விதம், அந்த கடமையினுடைய நேச்சர் வேறுபடும் அப்படின்னு. சதர்மபி சாவேஷ்யன விகம்பிது மர்ஹசி தர்மியார்த்தி யுத்தாஸ்ரேயோன் யத் சத்ரியஸ்யன வித்யதே அப்படின்ற 31வது ஸ்லோகம் சாங்கிய யோகத்துல. ஸ்வதர்மம் அப்படின்றது தன்னொழுக்கம் அப்படின்றது, அந்த கடமையிலிருந்து தவறக்கூடாது. சத்திரியருக்கு இது போரில் செயலாற்றுவதை உடைய மாண்பு கொடுக்கக்கூடியது, புகழ் கொடுக்கக்கூடியது எதுவுமே இல்லை அப்படின்றது ஒரு சுருக்கமான விஷயம். இங்கதான் நம்ம அந்த சந்தேகத்தை கேட்டோம். சதர்மம்னா என்ன, சத்திரியர்னா என்ன, எப்ப பார்த்தாலும் அவன் சண்டை போட்டு இருக்கணுமா, பிற கொல்லத்தான் வேணுமா அப்படின்னு. முதல்ல சதர்மம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சதர்மம் அப்படின்னா தன்னொழுக்கம், நேச்சுரல் குவாலிட்டி, இயல்புத்தன்மை, அதான் சதர்மம். எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம், மாம்பழம் இருக்கு, மாமரம் மாம்பழத்தை தான் தரும், வேற எதுவும் தராது. ஏன்னா அது அதனுடைய சதர்மம், அது இயல்புத்தன்மை. உலகத்துல எல்லாமே அப்படிதான், அவாவ தன்னுடைய இயல்பிற்கு ஏற்ப மாதிரி ஒழுங்கா செயல்படுகிறோம். இந்த இயல்புத்தன்மை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம செய்யற செயல்கள். நம்ம மனுஷனா இருக்கோம், நமக்கு இயல்பான ஒரு ஆற்றல் இருக்கு, மற்ற உயிரினங்கள்ல இருந்து நம்ம வேறுபடுத்தி நம்ம இருக்கோம். பகுத்தறிவு, தொகுத்துணர்வு, எல்லாம் திறமை அப்படிலாம் இருக்கிறதுனால நம்மளுடைய இயல்புத்தன்மை தன்னொழுக்கம் நம்மளை பண்படுத்தி கொள்ள முடிகிறது. நமக்கான சதர்மா எப்படி அமைகிறது அப்படின்னா இயல்புத்தன்மை, இயல்பான மனிதத்தன்மை. அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துட்ட வாழ்க்கையினுடைய ஒழுங்கு, சமுதாயத்துல நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்வதர்மம். இந்த ஸ்வதர்மாவை யார் தீர்மானிக்கிறது? நமக்கு ஸ்வதர்மா, இந்த பண்புகள் இயற்கையிலே கிடைச்சிருக்கு நமக்கு. அதை வளர்த்துக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கடமை இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அர்ஜுனன் அரசாட்சி பண்றான், அறத்தை நிலைநாட்டணும், சத்திரியனாக இருக்கான், அது யுத்தம் பண்றது அவனுக்கு ஸ்வதர்மம் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்படி எடுத்துக்கணும். சரி, வேதம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தா, வேதம் தர்மத்தை ரெண்டு வழியா காமிக்கிறது. எப்படின்னா, ஒண்ணு சாமானிய தர்மம், இன்னொன்று விசேஷ தர்மம். சாமானிய தர்மம் அப்படின்னா எல்லா வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு.
யாருன்னா உங்ககிட்ட திருடினா உங்களுக்கு பிடிக்குமா? யாருன்னா பொய் சொன்னா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா? அதுதான் திருடனுக்கே பிடிக்காது தங்கிட்ட யாருன்னா திருடின்னு போனா. அதனால அந்த பல பண்புகள் சாமானிய தர்மம் அப்படின்னு எல்லா மனுஷங்களுக்கும் எல்லா நேரத்திலையும் இதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை பத்தி நமக்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியோர்கள் எல்லாரும் விளக்கி சொல்லியிருக்கா. சமுதாய ஒழுக்கம், சட்டதிட்டம் அப்படியான பண்புகளை வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது இந்த சமுதாயம். வேதங்கள்ல இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பொது பண்புகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாமானிய தர்மம் எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். விசேஷ தர்மம்னா என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டும் சில நேரங்கள்ல தான் அதை பின்பற்ற முடியும். பொதுவானது இல்லை. அது ஒத்தொத்தருடைய பொறுப்பையும் அவருடைய வாழ்க்கையினுடைய இயல்பையும் ஒட்டி அமைந்தது. அது உதாரணம் சொல்ல முடியுமா அப்படின்னா, போலீஸ்காரன், காவல் அதிகாரி திருடனை விரட்டி பிடிச்சி அவனுக்கு கோர்ட்ல கொண்டு போய் தண்டனை கொடுக்கணும், ஜட்ஜு கொடுக்கணும், போலீஸ்காரன் போய் பிடிக்கணும். விசேஷ தர்மம் அவளுக்கு நம்மளால பண்ண முடியாது, நமக்கு அதிகாரம் கிடையாது அதுக்கு. அந்த விசேஷ தர்மம் அப்படின்னு சாமானிய தர்மத்தை கேட்டால் ரொம்ப முக்கியம். எடுத்துக்காட்டா அஹிம்சைன்னு நம்ம சொல்றோம், பிறரை துன்புறுத்தாமை அப்படின்னு. ஒரு நல்ல பொது பண்பு அது, சாமானிய தர்மம், அது ஒரு ஒழுக்கம். ஆனா நாட்டை காப்பாற்றுற அந்த போர் வீரனுக்கு வந்து யுத்த காலத்துல வந்து எதிரிகளோடு போராடணும், அவர்களை கொல்லவும் கடமை இருக்கு அவனுக்கு. அந்த போர் வீரன் அவனுக்கு அது விசேஷ தர்மம், கொல்றது. அதனால அஹிம்சை அப்படின்ற சாமானிய தர்மம் அங்க வந்து முதன்மையா வரதில்லை. தர்மத்தின்படி வாழ்கின்ற பலருக்கும் இந்த முக்கிய வேறுபாடு தெரியாதனால தர்ம சங்கடம் அர்ஜுனனுக்கு நமக்கும் அந்த தர்ம சங்கடத்தை தான் இந்த கேள்வியை கேட்டோம். பதில் கிடைச்சுதான். இது மாறுமா அப்படின்னு கேட்கிற இந்த சமுதாயம் வந்து இது மாறுமா அப்படின்னா, வேதங்கள் வந்து எல்லா மனுஷனுக்கும் பொருந்தும்படியான சில தர்மங்களை சொல்ல முடியும். ஆனா வேத சாஸ்திரங்கள் வந்து மனுஷங்களுக்கு அடிப்படை தர்மத்தை சொல்றது. அது அடிப்படை தான், பேசிக் தான். காலத்துக்கேற்ப சீரமைச்சுக்கிறோம். நம்ம எல்லா சமய மத நூல்களிலும் ஒரு ஒழுக்கங்கள் குறிப்பிட்டிருக்கு. ஆனா வேதங்கள்லயோ எல்லா மனுஷனுக்கும் எல்லா மதம் எல்லா சமயத்துக்கும் ஏதோ பிரிவு அப்படின்னு இல்லாம கரெக்டா சொல்லப்பட்டிருக்கு அதுல, பகவத்கீதையில. அதனால்தான் பகவத்கீதை வந்து வேதத்தின் சாரம் அப்படின்னு சொல்றோம். சத்திரியர் அப்படின்னா எதுவும் காரணம் இல்லாம எதிரியை சண்டையிட்டு கொல்ல போறான்னு நினைக்காதீங்க. அவளுக்கு தியாக மனப்பான்மை, உயிரே போயிடும், அறப்போர், அதுல மட்டும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள ரொம்ப ஆவலா இருக்காவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யத் ருஷ்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரம் அவாப்ருதம் சுகீன சக்தியா பார்த்த லபந்தே யுத்தமீச்சுஷம். உண்மையான வீரர்கள் அறப்போர்ல வந்து இருக்க வாய்ப்பு வந்து பயன்படுத்திப்பா. சொர்க்கத்துக்கு போற வழி அவளுக்கு, அந்த கடமையை செய்யறதுனால அவளுக்கு சொர்க்கம் போறதுக்கு. சரி, ஒருத்தருக்கு சொர்க்கத்திலே ஆசை இல்லைன்னா இது ஒரு சந்தேகம். சொர்க்கத்துல ஆசை இல்லைன்னா கடமையை செய்யாம போனானா நரகம் கிடைக்கும். வாழ்க்கையில ஒருத்தருக்கு அனுபவிக்க வேண்டியது அதை தான் அர்ஜுனருக்கு பகவான் சொல்றார். அத சேர் தமிமம் தர்மம் சங்கிராமம் ந கரிஷ்யசி அப்படிங்கிறார் அவர். தத ச தர்மம் கீர்த்தியும் சகித்வா பாபம் அவாப்யசி அப்படின்னார். இந்த போர்ல வந்து நீ ஈடுபடாமல் தன்னொழுக்கத்தை விட்டுட்டு, உன்னுடைய ஒழுக்கத்தை விட்டுட்டு, சதர்மத்தை விட்டுட்டு ஓடினாக்கா புகழும் போகும், கடமையை ஆற்றாதனால பாவமும் வரும், பாவத்தினால நரகத்துக்கு போக வேண்டி வரும் அப்படின்னு. சரி, பாவம் புண்ணியம்னா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம பிறக்கிறோம், இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடணும். இதுல நம்ம என்ன தேடணும் அப்படின்னா, நம்ம வந்து ஞானத்தை தேடுவோம். அதுக்கு தேடுறதுக்கு தகுதி இல்லாம போனா நம்ம தோத்தா மாதிரி தானே அர்த்தம். ஒரு சத்திரியன் போர் புரியல அப்படின்னாக்கா அவன் தோல்விதான். அதே மாதிரி இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னா பகவான் சொல்றார், அதுக்கு நம்மள தகுதி இல்லாம போனா நம்ம தோத்ததா மாதிரிதான் அர்த்தம். அந்த அப்படியான தோல்விக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பகவான் சொல்றார். அதாவது ஒரு செயலை வந்து அந்த பாதிப்பு வந்து ஒரு விஷயம் பண்றோம், ஒரு விஷயத்தை செய்யறதுனாலையும் செய்யாதனாலையும் ஒரு விளைவு உண்டு, காஸ் அண்ட் எஃபெக்ட். அதுக்கு பயனும் வரக்கூடும். அந்த பாதிப்பு வந்து உடனே நம்ம ஒரு காரியத்தை பண்றோம்னா அதனுடைய நேரடியான தொடர்பினை காட்டிய வரணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அந்த விளைவுகள் இன்னொரு சமயத்தில் எப்போது வேணா வரலாம். அது வரும்போது அதுக்கான காரணத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அது பார்வைக்கு எட்டாத பலன். நம்ம ஒரு காரியம் பண்ணியிருப்போம், ஆனா அந்த காரியத்துக்கான பலன் வரும், அதிர்ஷ்ட பலம் அப்படிங்கிறது. ஆனா அப்ப நமக்கு தெரியாது எதனால வருதுன்னு. அதே மாதிரி நம்ம முன்னாடி செய்யாமல் விட்டோம் இருக்குல்ல, சில விஷயம் செய்யாமல் விட்டோம் இருக்கு இல்லையா, அது காரணமா நமக்கு ஒரு வினைப்பயன் உண்டு. ஒரு சிக்னல் ஒருத்தன் போடுறான், சிக்னல் போடலாம் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகும். நான் தான் ஒன்றும் செய்யலை, எனக்கு என்ன பாவம் வரும்னு சொல்ல முடியாது.
செய்யாமல் விட்டதனுடைய வினைப்பயன் வந்து கர்ம பலன். அந்த கர்ம பலன் வந்து நமக்கு நல்லதும் தரும் கெட்டதும் தரும். நல்லது தந்தா புண்ணியம்னு சொல்றோம், கெட்டது தந்தா பாவம் அப்படின்னு சொன்ன தீவினை பலன் அப்படின்றது. இதைதான் பகவான் சொல்றார். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு செயலை செய்யாமல் இருந்தாலும் விளைவுகள் வருமா இல்லையா? ஒருத்தன் சிக்னல் போடலன்னா அதனுடைய விளைவுகள் வருமா இல்லையா? ஒரு பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு செயலை செய்யாத பொறுப்பு உங்களுக்கு உண்டு அப்படின்னா அதற்குரிய வினை பயனும் உங்களுக்கு தான் வரும். விளைவை தருகின்ற எல்லா கர்மாக்களையும் வேதங்கள் ரெண்டா பிரிக்கிறது. விவித கர்மா அப்படின்னு, விகித கர்மா, நிஷித கர்மா அப்படின்னு. விகித கர்மானா செஞ்சே ஆக வேண்டிய கடமைகள். பிராமணனுக்குன்னு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, செஞ்சே ஆக வேண்டியது. சந்தியாவந்தனம், தர்ப்பணாதிகள், தானம், தவம், பகவானுக்கு ஆராதனம், இந்த மாதிரி ஒருத்தருக்கும் சொல்லப்பட்டிருக்கு விகித கர்மா. நிஷித கர்மானா செய்யக்கூடாத விஷயங்கள். ஒருத்தர் விகித கர்மாவை சரி, ஒருத்தர் விகித கர்மாவை வந்து செய்ய தவறினாலும் செய்யக்கூடாது, நிஷித கர்மாவை வந்து செஞ்சாலும் ஒருத்தன் நிஷித கர்மா ரெண்டுத்துக்குமே வந்து பாவம் உண்டு. எப்படின்னா விகித கர்மான செய்ய வேண்டிய கடமைகள்லையும் செய்யாம போனாலும், விகித கர்மா அப்படின்னு நிஷித கர்மா அப்படின்னு ஒருத்தன் செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சாலும் ரெண்டுத்துக்குமே பாவம் வரும் அப்படின்றார் பகவான். சரி, பாவம் புண்ணியம் அது செத்து போன அப்புறம் தானே, அதை பத்தி இப்ப என்ன கவலைப்படணும் அப்படின்னா, நிச்சயமா ஒருத்தர் பாவ புண்ணியங்களால மரணத்துக்கு அப்புறம் வரும் விளைவுகளை ஒரு முக்கியமா எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்க. கடமையை செய்யாதான விளைவுகள் வந்து இந்த உலகத்திலேயே வந்து அதனுடைய எஃபெக்ட் வருமா? ஒரு விஷயத்தை செய்யாதனால பெரிய அவமானம் வருமா? ஜெயில் வருமா? ஒரு இகழ்வு வருமா? அதை மனசுல வச்சுக்கணும். இதை மனசுல வச்சுருந்தா பகவான் சொல்ல, கடமையிலேருந்து தவறதுனால மக்கள் வந்து தூற்றுவார்கள், உன்னை இகழ்வார்கள். மாண்புள்ள வீரர்களுக்கு இது அழகில்லை. அவமானமும் அந்த அப்பேற்பட்ட அவமானம் வந்து இறப்பை காட்டிலும் ரொம்ப கொடியது அப்படின்னு பகவான் சொல்றாரு இங்க. இதைத்தான் இந்த சந்தேகங்கள், சாங்கிய லோகத்தில் இருக்க சந்தேகங்களும் அந்த சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கும் எல்லாமே நிவர்த்தியானது. முதல் சந்தேகம் நமக்கு என்ன? ஒருத்தர் வந்து அனித்யம் ஆத்மா, நித்தியம் ஆத்மா, அனித்தியம் உடல் அப்படின்றதுனால உடலை கொல்லலாமா? ஆத்ம ஞானம் உடையவன் காரியத்தை பண்ணணுமா? பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன? சத்திரியன் என்ன கொல்லணுமா? எப்ப பார்த்தாலும் பாவ புண்ணியம் ஸ்வதர்மத்தை யார் தீர்மானிக்கிறது அப்படின்ற எல்லா சந்தேகங்களும் இருந்து அந்த சந்தேகங்கள் எல்லாமே நிவர்த்தி பண்றார் பகவான் இந்த சாங்கிய யோகத்துல.